சரி, இப்போ உங்களுக்கு தான் அந்த கேள்வி. அதாவது இங்கே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க, சரியா? நல்ல பிள்ளையா ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு புக்கை எடுத்து படிக்கணும்ட்டு உட்காடுறீங்க. சரி, சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இன்ஸ்டா பார்ப்போம், கொஞ்சம் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி பார்ப்போம்னு லைட்டாக எடுக்கிறீங்க. இன்ஸ்டா ஓப்பன் பண்ணேன்னு ஒரு ரீல் வருது. அதில் யார் வரா? கூமாப்பட்டி தங்கப்பாண்டி வராப்புல. அப்படியே உங்களுக்கு பிடிச்ச யாராவது ஒருத்தர் வந்துக்கிட்டே இருக்காப்புல. அப்படியே ஸ்வைப் பண்ணி போயிட்டே இருக்கீங்க. நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிற 2 மணி நேரத்தில் 1.5 மணி நேரம் இன்ஸ்டாவே பார்த்து முடிச்சிடுறீங்க. ஐயோ 2 மணி நேரம் படிக்கணும்னு நினைச்சேன், 1.5 மணி நேரம் இப்படி செல்லிலே உட்காந்துட்டேனே, நாளைக்கு வேறு எக்ஸாம் ஆச்சு, ஒன்றும் படிக்கலையே. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க. இப்போ உங்கள் மனநிலை என்னவா இருக்கும்? ஆக்சுவலாக நமக்கே தெரியாமல் நாம் ஒரு விஷயத்தில் அடிக்ட் ஆகிறோம். அதுதான் இதுக்கு காரணம். உங்கள் மைண்டு உங்கள் கண்ட்ரோலில் இல்லை. அதுதான் இதுக்கான முதல் படி. தேங்க்யூப்பா, கை தட்டுங்கப்பா தம்பிக்கு. வாட்ஸ்அப்போ, ஃபேஸ்புக்கோ, இன்ஸ்டாவோ இது வந்து உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்குமா? நீங்கள் படிக்கக்கூடிய படிப்பு உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்குமான்னு கேட்டால், என் படிப்பு தான் என் வாழ்க்கையை தீர்மானிக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் தெரிஞ்சிருந்தும், நமக்கு நல்லா புரிஞ்சிருந்தோம், நாம் வந்து நம்ம கையில் கண்ட்ரோல் இல்லாமல் நாம் அந்த செல்ஃபோனை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நாம் அதுக்கு அடிமையாயிட்டோம். நம்ம தேவைக்கு செல்ஃபோன் அப்படிங்கிறத தாண்டி செல்ஃபோன் இல்லைன்னா நாம் இல்லைங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு நாம் போகிறதுக்கு நாமளே முக்கியமான காரணமாக மாறிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு பேர் என்னன்னா ஒன்றுமே இல்லைப்பா. இப்போ நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி ஸ்கூலுக்கு வர்றீங்க, வீட்டிலேருந்து கிளம்பி ஸ்கூலுக்கு வர்றீங்க. இப்போ ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்க? பக்கத்து வீட்டு பசங்க 2 பேருமே சைக்கிளில் வந்து பேசிக்கிட்டே வராங்க. எங்கள் சுரண்டையிலேருந்து பங்களாச்சுரண்டை ஸ்கூல் வரைக்கும் பேசிக்கிட்டே வராங்க. இவங்க 2 பேரும் பேசுகிற விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒன்று வீட்டு சூழ்நிலையை பற்றி பேசலாம், இல்லை அவங்க அப்பா பற்றி அம்மா பற்றி பேசலாம், இல்லை எனக்கு என்ன ஹோம்ஒர்க் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற பற்றி பேசலாம், டீச்சரை பற்றி திட்டிக்கிட்டே கூட சைக்கிளை ஓட்டிகிட்டே வரலாம். ஆனால் அந்த நேரத்தில் இவங்க 2 பேருமே என்ன யோசிக்க மாட்டாங்க? ஸ்கூலுக்கு போகணுங்கிற தாட் ப்ராசஸ் வரவே வராது. அந்த பேச்சு சுவாரஸ்யம் மட்டும்தான் இருக்கும். இன்னைக்கு அந்த டீச்சர் என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை பேசிக்கிட்டே தான் வருவீங்க. ஆனால் கரெக்டாக ஸ்கூலுக்கு வந்துடுவீங்களா, வர மாட்டீங்களா? வந்துடுவீங்க இல்லையா? ஒரு காலத்தில் மாட்டு வண்டி உண்டு. வேல்சாமி சாருக்கு தெரியும். சார், மாட்டு வண்டி வயக்காட்டிலேருந்து வீட்டுக்கு ஆலையில் வந்துடும்ல சார்? அழகாக வந்துடும். வீட்டுக்கு மாட்டு வண்டி அழகாக வந்துடும். ஓனர் யார், ஓனரோட வீடு எங்கன்னு கரெக்டாக தெரிஞ்சு அந்த வந்துடும். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? அன்கான்சியஸ் ஆட்டோமேட்டிக் பிஹேவியர். அன்கான்சியஸ் அப்படின்னா ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ச்சியாக செய்யும்போது இந்த மைண்ட் வந்து அதுக்கு அடாப்ட் ஆகிக்கிடும். அதை வந்து அன்கான்சியஸாக வந்து அதை ஸ்டோரேஜ் பண்ணிக்கும். நீங்கள் அதை யோசித்தாலும் யோசிக்காட்டாலும் கரெக்டாக நீங்கள் அந்த டெஸ்டினேஷனை போய் ரீச் பண்ணிடுவீங்க. அப்படி தானே? நீங்கள் ஸ்கூலுக்கு வரணும்னு யோசிக்கவே மாட்டீங்க. காலையில் எழுந்தணும், சாப்பிடணும், பசங்களோட பேசிக்கிட்டே இருக்கணும், ஆனால் ஸ்கூலுக்கு வந்து ரீச் ஆகிடுவீங்க. இதுக்கு பேர் தான் அன்கான்சியஸ் ஆட்டோமேட்டிக் பிஹேவியர். நீங்கள் யோசிக்காமலே அந்த பிஹேவியருக்குள்ளே நீங்கள் அடாப்ட் ஆகிடுவீங்க. ஸோ இதே மாதிரி தான் இந்த லூப்புக்குள்ளே நீங்கள் மாட்டிக்கிறீங்க. எந்த லூப்புக்குள்ளே? இன்ஸ்டாவை பார்க்கணும், ஃபேஸ்புக்கை பார்க்கணும், வாட்ஸ்அப்பை பார்க்கணுங்கிற லூப்புக்குள்ளே நீங்கள் மாட்டிக்கிறீங்க. அதனால் என்ன பண்ணுறீங்க? உங்கள் கண்ட்ரோலில் உங்கள் மைண்ட் இருக்க மாட்டேங்குது. நீங்கள் படிக்கிறேன்னு நினச்சி உட்கார்ந்தா கூட ஒரு சின்னதாக ஒரு நோட்டிஃபிகேஷனை பார்ப்போம், சின்னதாக ஒரு ரீல்ஸை பார்ப்போம்னு உட்கார ஆரம்பித்தோம்னா 30 செகண்ட் ரீலை பார்க்கறதுக்காக நாம் வந்து என்ன பண்ணுறோம்? 3 மணி நேரம் 4 மணி நேரம் டைம் அதிலேயே ஸ்பெண்ட் பண்ணுறோம். அது நமக்கு என்ன கொடுக்குது? ஒரு சின்ன சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த நேரத்துக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். உங்கள் லைஃப் லாங்க சந்தோஷமாக இருக்கணுமா, இல்லை அந்த ஷார்ட் டைம் சந்தோஷம் உங்களுக்கு வேணுமா? லைஃப் லாங் சந்தோஷம் வேணும்னா என்ன பண்ணணும்? படிக்கணும். அப்போ படிக்கலாமா இனிமேல்? அப்போ நீங்கள் யோசிங்க. நான் சொன்னேன் இல்லையா, வென் யூ ஸ்டார்ட் வாட்சிங் யுவர் மைண்ட், உங்கள் மைண்டை நீங்கள் வாட்ச் பண்ண ஆரம்பித்தா தான் ஐயோ நம்ம கண்ட்ரோலை மீறி எல்லாம் போய்கிட்டு இருக்கோ அப்படின்னு நமக்கு தெரியும். இதுக்கு பேர் தான் மைண்ட் யுவர் மைண்ட். என்னையை பற்றி நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும், என்னையை பற்றி நான் முதல்ல அனலைஸ் பண்ணிக்கணும்.